இரண்டாவது நாளாக கருப்பு சட்டை அணிந்து அதிமுக உறுப்பினர்கள் சட்டசபைக்கு வருகை தந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழக சட்டசபை கூட்டத்தொடரின் 3ஆம் நாள் அலுவல் இன்று தொடங்கிய நிலையில் சபாநாயகர் அப்பாவு கேள்வி பதிலுக்கான நிகழ்ச்சி நிரல் தொடங்குவதாக அறிவித்தார். இந்த சமயத்தில் கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதற்கு நினைத்த நேரத்தில் நினைத்ததை பேசும் இடம் சட்டசபை அல்ல. வினாவிடை முடிந்ததும் பேசுவதற்கு அனுமதி தருகிறேன். முதலமைச்சராக இருந்த உங்களுக்கு தெரியாதா என எடப்பாடி பழனிசாமியை பார்த்து சபாநாயகர் அப்பாவு கேள்வி எழுப்பினார். இதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து சட்டசபையிலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். முன்னதாக இன்றும் இரண்டாவது நாளாக கருப்பு சட்டை அணிந்து அதிமுக உறுப்பினர்கள் சபைக்கு வருகை தந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அசாமில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்டுள்ள கடும் வெள்ளத்தில் சிக்கி 4 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அசாம் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்ததன் எதிரொலியாக பஜாலி, பக்சா, கரீம்கஞ்ச் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. அதில் சிக்கி 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் கரீம்கஞ்சில் வசிக்கும் 2.5 லட்சம் பேர் பாதிப்புக்குள்ளாகினர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக 100க்கும் மேற்பட்ட நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதில் 14,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் தங்கியுள்ளனர். இந்தூர் விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவத்தை தொடர்ந்து அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்ட நிலையில் வெடிகுண்டு மிரட்டல் போலியானது என தகவல் தெரியவந்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் உள்ள தேவி அகல்யாபாய் ஹோல்கர் விமான நிலையத்திற்கு நேற்று மின்னஞ்சல் மூலம் மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளனர். விமான நிலையத்தில் சிலர் வெடிகுண்டு வைக்கப் போவதாக அந்த மின்னஞ்சலில் கூறப்பட்டிருந்தது. இதையடுத்து இந்தூர் விமான நிலையத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. உள்ளூர் காவல்துறை மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் இணைந்து கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டனர். பின்னர் இதுகுறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் வெடிகுண்டு மிரட்டல் போலியானது என அதிகாரிகள் உறுதி செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் சட்டப்பிரிவு 507 கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மீண்டும் ஆட்சி அமைத்தால் வெளிநாட்டு மாணவர்களுக்கு நிரந்தர குடியேற்ற உரிமை வழங்கப்படும் என்று டொனால்டு டிரம்ப் வாக்குறுதி அளித்துள்ளார். மீண்டும் ஆட்சி அமைத்தால் அமெரிக்க கல்லூரிகளில் பட்டம் பெறும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு நிரந்தர குடியேற்ற உரிமம் கிரீன் கார்டு தானாகவே கிடைக்கும் முறையை கொண்டுவரப்போவதாக அந்நாட்டு முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இதன் மூலம் தன் கடுமையான குடியேற்ற நிலைப்பாட்டை அவர் தளர்த்துவதாக கருதப்படுகிறது. கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததைத் தொடர்ந்து 9 தேசிய பேரிடர் மீட்புக் குழுக்கள் கேரளாவுக்கு வருகை தந்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடலில் ஏற்பட்டிருக்கும் புயல் சுழற்சி காரணமாக கேரள மாநிலத்தில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் ஆகிய மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த 3 மாவட்டங்களுக்கும் இந்திய வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கனமழை விடுக்கப்பட்டிருப்பதைத் தொடர்ந்து 9 தேசிய பேரிடர் மீட்புக் குழுக்கள் கேரளாவுக்கு வந்துள்ளது. மேலும் வெள்ள பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் மக்களை பாதுகாப்பாக தங்க வைக்க முகாம்களை தயார்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.